ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாசி பயிறு தோசை. இது ஆந்திரா ஸ்பெஷல். இது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இதை குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. முடி உதிராமல் இருக்கும், வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் பருமனை இது குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதில் ரத்த சோகையை தடுக்கிற ஆற்றல் இருக்குது. அதனால் இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பாசிப்பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி அதை கொடுத்தா கூட, அது பச்சையாக கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது குழந்தைங்க சாப்பிட கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பயிறு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 1/4 கிலோ பாசிப்பயிரை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்களா, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பார்க்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம். இதில் அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம பாசிப்பயிறு ஊற வைக்கும் போதே அரிசியும் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சும் அரைக்கலாம். நான் தனியாக அரிசி மாவு எடுத்துட்டேன். இப்போது முதல்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது அரிசி மாவு, இது ரெண்டும் சேர்ந்து கலந்துக்க போகிறோம். முதல்ல தாளிச்சிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துருவோம். இப்போ வாழையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது 3ஐயும் போட்டுருவோம். இது பொரிக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். இதெல்லாம் வதக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து வதக்குவோம். இப்போ வதக்கின எல்லா பொருளையும் இந்த மாவில் கலந்துருப்போம். இப்போ இந்த மாவு அரைச்ச உடனே ஊற்றலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கிடுச்சு. நம்ம இதெல்லாம் இந்த மாவில் கொட்டிடுவோம். தோசை ஊற்ற தயாராகும். இதுக்கு மேலே மல்லித்தழை, சுற்றி எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ தோசையை திருப்பிடுவோம். இப்போ தோசை எடுத்துருவோம். ஹெல்த்தியான பாசிப்பயிறு தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.